மக்களே சும்மா அஃபீஷியல் ஓட்டிங்கில் தரமான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கே. பிக் பாஸ் எபிசோடு வேணால் மொக்கையாக இருக்கலாம், அஃபீஷியல் ஓட்டிங் அப்படி இல்லை, சும்மா ஃபயராக போயிட்டுருக்கு. என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நீங்கள் எல்லாருமே நேற்று வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் மாற்றிக்கிட்டு அதனால தான் வீடியோ போட முடியல. அதனால தான் தேர்ஸ்டே காலையில் நிலவரப்படி என்ன நிலவரம், யார் ஃபஸ்ட்டு இருக்கா, யார் லாஸ்ட்டில் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துருமா. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் பிபி ட்ராக் பண்ணி பிக் பாஸ் நேம் தமிழில் இன்றைக்கி தேர்ஸ்டே காலையில் நிலவரப்படி அஃபீஷியல் ஓட்டிங்கில் யார் ஃபஸ்ட்டு இருக்கா, யார் லாஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துருவோமா. பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் தட்ட மாட்டீங்க. பார்த்து தட்டி விட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்டி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் ஆகும் மக்களே. ஸோ வீடியோக்குள்ள போகலாம் ப்ரோ. யார் ப்ரோ ஃபஸ்ட்டில் இருக்கா சொல்லுங்கள் ப்ரோ. டே 1 நிலவரப்படி நம்ம கம்மு மாமா இருந்தார். கண்டிப்பாக இப்போ திவ்யா வந்திருப்பாங்களா ப்ரோ? கண்டிப்பாக திவ்யா வந்திருப்பாங்க ப்ரோ. கம்மு மாமா தூக்கிட்டு வந்திருப்பாங்க. திவ்யா தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லி திவ்யா ஃபேன்ஸ்லாம் ஒரு கான்ஃபிடண்டாக இருக்கலாம். பட் ஓட்டிங் வேறு மாதிரி இருக்குது மக்களே, ஃபயராக இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. வேறு மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எதிர்பாராத ஒரு ஆள் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரம் சொல்லு ப்ரோ, எங்களுக்கு ஹைப் தாங்க முடியல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜே பார்வதி அவர்கள் இருக்காங்க. விஜே பார்வதிக்கு ஓட்டுக்கள் குவியுது மக்களே. அஃபீஷியல் ஓட்டிங்கில் தாறுமாறாக ஓட்டுகள் குவியுது. அதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்டேருந்து வேறு மாதிரி சப்போர்ட் வந்துட்டுருக்கு. எப்பா தண்ணிப்பழம் ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்கீங்களாப்பா, தண்ணிப்பழம் ஃபேன்ஸ் இறங்கிட்டீங்களாப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ கானா வினோத் ஃபேன்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக கம்முக்கு தானே போடணும். இப்போ எப்படி பார்வதி அக்காவுக்கு இவ்வளோ ஓட்டு வருது அப்படின்றது தான் எனக்கு தெரியல. பட் பார்வதி அக்கா வேறு மாதிரி சம்பவத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் என்ன தான் சொன்னாலும் இந்த சீசனை அக்கா தான் தூக்கி நிறுத்திருக்காங்க மக்களே. அதுதான் ஃபேக்ட்டு. பாசிட்டிவோ நெகட்டிவோ அக்கா தான் கண்டென்ட்டு, அக்கா தான் ஷோவே. பார்வதி இல்லைனா ஷோ இல்லை, பார்வதி திவாகர் இல்லைனா பிக் பாஸ் 9 தமிழ் இல்லை அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். என்ன தான் நம்ம கானா வினோத்தை தூக்கி வச்சுருந்தாலுமே யார் கண்டென்ட் வைஸ் அதிகம் கண்டென்ட் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்வதி அக்கா தான். ஸோ பார்வதி அவர்களுக்கு ஓட்டுக்கள் தாறுமாறாக வந்துட்டுருக்கு அஃபீஷியல் ஓட்டிங்கில். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க பார்வதி. ஸோ பார்வதி ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் எவ்வளோ பார்வதி ஃபேன்ஸ் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொல்லி. ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்மு மாமா ஜோடியாக இருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த பேர் தான் இப்போ ட்ரெண்டிங்கே இந்த வாரம் ஃபுல்லாக. ஸோ இந்த பேருக்கு வந்துட்டு வேறு மாதிரி ஃபேன்ஸ் வந்துடுச்சு மக்களே. இவங்க 2 பேரும் உண்மையாக ஒரு என்ன தான் ஒரு லவ் இருந்தாலுமே அது உண்மையாக காட்டுறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. யாரெல்லாம் வந்துட்டு உங்களுக்கும் அதை தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஃப்ஜே வியானா நிறைய கப்புள்ஸ் இப்படி பார்த்துக்கலாம் பிக் பாஸ் வீட்டில். பட் இந்த 2 பேர் வந்துட்டு இந்த கப்புள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ரியலாக பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கண்டென்ட்டுக்காக இல்லைப்பா, ரியலாக ஒன்று பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக. ஸோ கம்மு மாமா செகண்ட் பிளேஸில் இருக்கார். கம்மு மாமாவுக்கும் ஓட்டுகள் தாறுமாறாக குவியுது மக்களே. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கமருதீனுக்கும் நம்ம விஜே பார்வதிக்கும் 1000 ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸ். பார்த்துக்கோங்க, ஜோடியாக இருக்காங்க. அக்கா ஃபஸ்ட்டு பிளேஸு, தலைவர் செகண்ட் பிளேஸில் இருக்கார். ஸோ கம்மு மாமா ஃபேன்ஸும் ஓட்டுகளை தெருக்கி விட்டுட்டுருக்காங்க. ஸோ கமருதீன் அவர்கள் செகண்ட் பிளேஸில் இருக்கார். கமருதீன் அவர்கள் வந்துட்டு இந்த கூல் டாஸ்க்குக்காக அந்த முஸ்டாச் பியர்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. கானா வினோத் அவர்களும் எடுத்திருக்காரு. நிறைய பேர் எடுத்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் இந்த டாஸ்க்குக்காக பண்ணியிருக்காங்கன்றபோது இவங்களோட எஃபர்ட்ஸ் புரியுது. எதா பண்ணுறீங்கப்பா, சும்மா இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க. லாஸ்ட் சீசன்லாம் வந்துட்டு நிறைய பேர் தாடியை வச்சுட்டுலாம் ஸ்கூல் டாஸ்க் ஆடினாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சீசனில் நிறைய எஃபர்ட் போடுறது பார்க்க நல்லா இருக்குது. ஓகேங்களா. ஸோ கமருதீன் அவர்கள் செகண்ட் பிளேஸில் இருக்காரு. திவ்யா ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு பயங்கர இதில் இருப்பீங்க. ப்ரோ எங்கே ப்ரோ திவ்யா ஃபஸ்ட்டு பிளேஸ்லையும் இல்லை, செகண்ட் பிளேஸ்லையும் இல்லை, எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கா தேர்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க மக்களே. தேர்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அக்காவோட கேம் பயங்கரமாக ஒரு டவுனில் போயிட்டுருக்குன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த விஜிஎஸ் ரோஸ்ட்டுக்கு அப்புறம் பவுன்ஸ் பேக் ஆவாங்கன்னு நான் நினச்சேன். பட் அது ஆனாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த இதிலே போய் ஸ்டக்காகி நின்றுக்கிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. எந்த பக்கம் போகிறது, பிரஜன் சாண்ட்ரா சைடு எடுக்கிறதா இல்லை தனியாக நின்று கேம் ஆடுறதா அப்படின்ற திங்கிங்லேயே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஓட்டுக்கள் அவங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. தேர்ட் பிளேஸில் இருக்காங்க நம்ம திவ்யா அவர்கள். திவ்யாவுக்கும் நம்ம கம்மு மாமாவுக்கும் 2500 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸுங்க. எப்படி 2500 ஓட்டுகள் டிஃப்ரென்ஸு. இவங்க 3 பேருக்கு தான் மக்களே. 3 பேர், இன்னும் 4ஆவது ஒருத்தர் இருக்கார். அவங்க 4 பேருக்கும் ஓட்டுகள் டிராஸ்டிக்காக வந்திருக்கு. இப்போ 100 பேர்னா 100 பேரில் வந்து 80 பேர் வந்து இந்த 4 பேருக்கு ஓட்டு போட்டுடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த 3 பேரும் சேஃப் ஜோன், கவலையே பட வேணாம். பார்வதி, கமருதீன், திவ்யா. ஓகேங்களா. ஸோ இன்னும் 2 நாள் இருக்குது மக்களே. பார்த்து ஓட்டு போடுங்க. திவ்யா ஃபேன்ஸ் அடித்து நவுத்துனீங்கன்னா தூக்கிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட் பிளேஸுக்கு. ஸோ திவ்யா அவர்கள் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ ஃபோர்த் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள். விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஓட்டுகள் வருது மக்களே. ஓட்டுகள் எப்படி வருது ஏது வருதுன்னா எனக்கு தெரியல. பட் வருது. ஃபேமிலி ஆடியன்ஸ்கிட்டையும் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குன்றது எனக்கு தெரியுது. என்னன்னா அவர் வந்து நிறையா தேவையில்லாத விஷயங்கள் பேசுகிறாரு,
நிறைய விஷயங்கள் பண்ணுறாருன்றது தான் ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? எஃப்ஜே வியானா காதல் இப்போ அவங்க ஒன்று பண்ணுறாங்க இல்லையா, காதலை என்ன கருமமோ அந்த விஷயத்தை போயிட்டு இவர் தான் கொளுத்தி போட்டு ஆரம்பித்து வச்சதே இவர் தான். ஓகேங்களா? அவன் நிறைய பேர் கமெண்ட்டில் இன்னையிலேருந்து விக்கல்ஸ் விக்ரம் கிடையாது ப்ரோ, விக்கல்ஸ் மாமா ப்ரோ அவர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பண்ணாமல் இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய விஷயங்களை எடுத்து வச்சார்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் மக்கள் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் கொடுக்குறத நிறுத்த மாட்டாங்க, கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் ப்ரோ அன்அஃபிஷியலில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திருப்பி அந்த அன்அஃபிஷியலை பற்றி நான் சொல்ல விரும்பலைங்க. அது இன்னமும் நீங்கள் நம்பினீங்கன்னா நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் கீழே இறக்கி மேலே ஏற்றலாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு 4th பிளேஸில் நம்ம விக்ரம் அவர்கள் இருக்கார். 5th பிளேஸில் தாங்க ஆச்சரியம், இவர் தான் இந்த வாரம் ஸ்டீல் பண்ணிட்டார், ஷோவே ஸ்டீல் பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன். ஸோ 5th பிளேஸில் நம்ம அமித் அவர்கள் இருக்கார். அமித் அவர்கள் 5th பிளேஸில் என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் பின்றாருங்க. இந்த தர்மலிங்கம்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாரு, அதில் வாழ்கிறாரு மனுஷன், லிட்டரலாக வாழ்கிறாப்புல. எனக்கு அந்த கேரக்டரை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு நண்பன் படத்தில் வைரஸ் கேரக்டர் அந்த நம்ம சத்யராஜ் சார் ஞாபகம் தான் வருது. எல்லார் ஸ்கூல்லேயும் ஒரு டீச்சர் இப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதே மாதிரி தான் தலைவன் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க. அது பார்த்துட்டு எனக்கு பயங்கரமாக என்னடா மனுஷன் வாழ்றான்டா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்கும்போது பிக் பாஸ் அமித் கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மனுஷன் வந்து கவனிச்சாரான்னு தெரில, கவனிச்சிட்டாரு. பட் அவர் ஏந்திரிக்கல. தர்மலிங்கம் அப்படின்னோடனே ஏஞ்சி கன்ஃபெஷன் ரூம் அப்படின்னோடனே மனுஷன் அப்படியே நடந்து போகிறாப்புல, ஃபயராக ஒரு விஷயம் பண்ணுறாப்புல அமித் அவர்கள். மாசாரிக்கு அது அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக அமித்துக்கு கொடுக்கணும். அதை தவிர்த்து வேறு யாருக்கா கொடுத்தாங்க அப்புறம் எனக்கு பார்க்குறேன் நான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ 5th பிளேஸில் அமித் அவர்கள் இருக்கார். அமித் அவர்களுக்கு ஓட்டுகள் குவியுது மக்களே. அதுவும் வந்துட்டு அவருக்கு பர்த்டே வேறு, பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷயம் சொல்லிக்கலாம் நம்மளோட சார்பாக. ஸோ ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அவங்க பொண்ணு வந்துட்டு லெட்டர்லாம் அமைச்சிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் கேக் எல்லாமே இருந்தது, நல்லா இருந்துச்சு அது பார்க்க. ஸோ 5th பிளேஸில் அமித் இருக்கார். 6th பிளேஸில் பிரஜனுக்குமே ஓட்டுகள் வருது, வேறு மாதிரி ஓட்டுகள் வந்துட்டுருக்கு. ஏன்னு தெரில, விஜேஎஸ் எதிர்த்து பேசுனதுனாலையா எதனாலன்னு தெரில, பட் ஆரி அவர்கள் வந்து அட்வைஸ் கொடுத்ததுனாலையா என்னன்னு தெரில, பட் பிரஜன் அவர்களுக்கு ஓட்டுகள் வருது. ஸோ 6th பிளேஸில் பிரஜன் இருக்கார். 7th பிளேஸில் அரோராக்கான கேம் பிளே கொஞ்சம் டவுன் ஆயிருக்குன்னு தான் சொல்லுவேன் கம்பேர்ட் டு லாஸ்ட் 2 வீக்ஸ். ஓகேங்களா? அவங்க 3rd பிளேஸ்லலாம் இருந்தாங்க போன வாரம், இப்போ 7th பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 8th பிளேஸில் கனி அவர்கள் இருக்காங்க. கனி அவர்கள்கிட்ட பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியல மக்களே, பெருசாக ஒன்றுமே இல்லை. அக்கா ஜஸ்ட் சர்வைவிங் இந்த ஷோன்னு தான் சொல்ல தோணுது. பெருசாக ஒன்றும் பண்ண மாட்றாங்க, எடுத்து நிறைய கருத்துக்களை வைப்பாங்கன்னு நினச்சேன், பட் எதுவுமே வைக்கல. ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ 8th பிளேஸில் நம்ம கனி அவர்கள் இருக்காங்க. 9th பிளேஸில் சாண்ட்ரா. என்னப்பா சாண்ட்ராவோட பிரஜன் மேலே இருப்பார் நான் எதிர்பார்க்கல மக்களே. வந்த புதுசில் அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணும்போதெல்லாம் அக்கா தான் டைட்டில் வின்னர் கேண்டிடேட், ரன்னர் அப் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஒரு வாரம் நான் நினச்சோம், அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. ஸோ சாண்ட்ரா அவர்கள் கேம் பிளே ரொம்ப ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கு. அவங்க வேர்ட்ஸ் முக்கியமாக அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ரொம்ப தப்பாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு கம்மி பண்ணிக்கிட்டு அவங்க நல்லா ஃபர்தராக நல்லா கேம் ஆடினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவங்க இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க மக்களே, அவங்க டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே 2 பேர் இருக்காங்க மக்களே, அவங்கள பற்றி நான் பேசியே ஆகணும், ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட்டும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சாண்ட்ரா கீழே வியானாவா, கேமியானாவா, இல்லை பொய்யானாவா, இல்லை வந்துட்டு கேமரா பார்க்குதுன்னு சொல்லியே அந்த வீட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு பர்சன்னா அது நம்ம வியானா அவர்களை தான் சொல்லுவேன். அவங்க ரொம்ப சில்லறத்தனமான விஷயம், கேவலமான விஷயம், கேவலத்தின் உச்சத்துக்கு போய் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றுலாம் பார்த்துருந்தீங்கன்னா அமித் அவர்களுக்கு வந்துட்டு காலில் வந்துட்டு அடிபட்டிருக்கு மக்களே, அடிபட்டு ஒரு சின்ன வயசுலேயே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல், அதனால ஒரு ஆர்த்தோபெடிக் ஷூ தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க போல். ஸோ இந்த அம்மா என்ன பண்ணுது, ஷூவை எடுத்து இந்த கேரக்டராக இந்த க்யூட்டாக பண்ணுறன்ட்டு ஷூவை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு காலிலேருந்து அந்த மனுஷன் கேட்குறாப்புல ஷூவை கொடுமான்னு. அதெல்லாம் வந்துட்டு கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து டான்ஸ் ஆடி காட்டுங்க, அப்போ தான் வந்து நான் தேடி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது என்ன. நிறைய கேவலமான விஷயத்த பண்ணிக்கிட்டு வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் போய் குதிச்சிக்கிட்டு மண்டையை இடிச்சிக்கிட்டேன்னு சொல்லி அழுவுறது. அந்த மனுஷன் ஓடுறாப்புல, ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுக்கிறதுக்கு ஓடுறாப்புல, ஓடி போய் எடுத்துகிட்டு வராரு. அந்த அம்மா வந்துட்டு அப்படியே நடிக்குது. எப்படி நடிக்கணுமோ நடிகர் திலகத்தையே மிஞ்சிடும் போல் நம்ம வியானாவை பற்றி என்ன நினைக்கிறீன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அவ்வளோ இதாக இருக்குது மக்களே, ரொம்ப ஃபேக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான பர்சன் நான் பிக் பாஸில் பார்த்தது இல்லைப்பா, பிக் பாஸில் எங்கேயுமே பார்த்ததில்ல. இந்த மாதிரி நடிக்கிறியம்மா, அப்படியே அந்த அம்பி டு ரெமோ, அன்னியன் டு ரெமோ அப்படின்னு மாறும்ல விக்ரம் சார் மாற்றுவார் இல்லையா, அதே மாதிரி மக்களே அழுகுறாங்க. அந்த பர்சன் அப்படியே போயினே அப்படியே சிரிக்கிறாங்க மக்களே. ஏன்னா இப்போ பயமாக இருக்குப்பா நீங்கள் பண்ணுறதை பார்த்தா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அங்கங்கே திரும்பி நின்று பார்க்குறாங்க, கேமரா நம்மளை பார்க்குதா, கேமரா நம்ம ரெக்கார்ட் பண்ணுதா, நம்ம கேப்சர் ஆகிறோமா அப்படின்றத கூட செக் பண்ணிக்கிறாங்க நம்ம வியானா. ஸோ ரொம்ப மோசம். இந்த வாரம் பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓட்டுக்களே இல்லை, சுத்தமாக இல்லை. இதுக்கும் கீழே ஒருத்தவங்க இருக்காங்க ஓகேங்களா, அவங்கள பற்றியும் வரேன். டபுள் எலிமினேஷன் வச்சு இவங்க 2 பேரையும் தூக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வியானா அவர்கள்
10th பிளேஸில் இருக்காங்க. ஸோ 11th பிளேஸில் பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் நம்ம ரம்யா ஜோ அவர்கள் இருக்காங்க மக்களே. அவங்களுக்கு ஓட்டுகளே சுத்தமாக இல்லை. அவங்க வீட்டுக்குள்ளே எதுக்கு இருக்காங்கன்னு எனக்கும் தெரில. உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரில, பிக் பாஸ் டீமுக்கு தெரில, யாருக்குமே தெரில. ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிலனா தெரில ப்ரோ, அவங்க எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரம்யா அவர்கள் ஜஸ்ட் சர்வைவிங், ஓகேங்களா? சாப்பிட்றது, தூங்குறது, அவ்வளோதான், ஓகேங்களா? ஜஸ்ட் சர்வைவிங் இந்த ஷோ. எதுக்கு இருக்காங்க, ஏது இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ ரம்யா அவர்கள் கண்டிப்பாக இந்த விட்டு வெளியே போகிறது உறுதியாயிடுச்சு. வியானா ஆர் ரம்யா தூக்கிடலாம். ஸோ இதுதான் மக்களே ஓட்டிங் ஆர்டரு. ஸோ விஜய் பார்வதி ஃபஸ்ட்டு பிளேஸ் குவீன் மாரி உட்காந்துருக்காங்க ஃபஸ்ட் பிளேஸில். செகண்ட் பிளேஸில் கம்மு மாமா, தேர்ட் பிளேஸில் திவ்யா, ஃபோர்த் பிளேஸில் விக்ரம், ஃபிஃப்த் பிளேஸில் அமித், சிக்ஸ்த் பிளேஸில் பிரஜன், செவன்த் பிளேஸில் அரோரா, எயித் பிளேஸில் கனி, நைன்த் பிளேஸில் சாண்ட்ரா, வியானா, ஃபாலோட் பை ரம்யா. ஸோ இதுதான் மக்களே ஓட்டிங் ஆர்டர். இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கணுமா இல்லை சிங்கிள் எலிமினேஷன் மட்டும் போதுமான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் யார் போகணுன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வியானா மற்றும் ரம்யா பற்றி நான் நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.